Taste the Daily. மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் உள்ள வணிக வளாகங்களை ஏலம் விடும் நிகழ்ச்சியில் ஏராளமான கூட்டம் கூடியதால் ஏலத்தை ரத்து செய்வதாக கோவில் நிர்வாகம் அறிவித்தது. அழகர் கோவிலுக்கு சொந்தமான வணிக வளாகத்தை ஏலம் விடும் நிகழ்ச்சி நேரடியாக நடைபெற்றது. இதையொட்டி ஏலம் எடுக்க ஏராளமானோர் குவிய தொடங்கியதால் பரபரப்பு நிலவியது. இதனால் கூட்டத்தினை பார்த்து அதிர்ந்து போன கோவில் உயரதிகாரிகள் திடீரென்று ஏலத்தை ரத்து செய்து விடுவதாகவும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாகவும் அறிவித்தனர். இதனால் ஏலத்திற்கு வந்தவர்கள் விடியா அரசின் திறமையின்மையை வெளிக்காட்டுவதாகவும் வர்த்தகர்களை அலைக்கழிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். ஆன்லைன் மூலம் டெண்டர் கோருவதற்கு கோவில் நிர்வாகம் முன்வர வேண்டும் என வியாபாரிகள் பொதுமக்கள் மீண்டும் வலியுறுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சாக்கோட்டை, புதுவயல், பனம்பட்டி பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மாமிச கழிவுகளை சாப்பிட்டு வளரும் இந்த மீன்களை கிலோ 100 ரூபாய்க்கு குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகின்றனர். இவ்வகை மீன்களை சாப்பிட்டால் புற்றுநோய், மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்பிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் விடிய அரசு ஆப்பிரிக்க கெளுத்தி மீன்கள் விற்பனை செய்யப்படுவதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடைபெற்ற வாரச்சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனையானது. கோபால்பட்டி ஆட்டுச்சந்தையில் 1000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட நிலையில் சுப நிகழ்ச்சிகளுக்காகவும் கோவில்களில் நடைபெறும் வைகாசி திருவிழாக்களில் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாகவும் ஆடுகள் அதிக அளவில் விற்பனையானது. ஒவ்வொரு ஆடும் சுமார் 5000 ரூபாய் முதல் 20000 ரூபாய் வரை விற்பனையானது. ஒட்டுமொத்தமாக ஆட்டுச்சந்தையில் 5 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையானதால் வியாபாரிகளும் விற்பனையாளர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். Taste the Daily.